தூத்துக்குடி மாவட்டம் குரங்கணி அருள்மிகு முத்துமாலை அம்மன் கோவில் ஆணை திருவிழா 30/6/2026 அன்று கால்நாட்டுடன் தொடங்கியது. ஊர் மக்கள் மற்றும் பொதுமக்கள் விரதம் இருக்க தொடங்கி விடுவார்கள். குரங்கணி ஊர் நடுவில் இருந்து தாமிரபரணி தமிழ் நதியும் ஊர் மக்களையும் ஊரையும் இந்த உலக மக்களையும் காப்பாற்ற அருள்மிகு முத்துமாலை அம்மன் சீதாதேவி அருள் புரிந்து வருகிறார். இந்த ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் குரங்கணி அருள்மிகு முத்துமாலை அம்மன் கோவில் ஆணை திருவிழா வருகிற 14/7/2026 செவ்வாய்க்கிழமை தொடங்கி 21/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று 8ஆம் கொடையுடன் திருவிழா நிறைவு பெறும். அனைவரும் வாரீர், அம்மன் அருள் பெறுவீர். மிக விமரிசையாக நடைபெறும் கோவில் திருவிழா லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருவார்கள். குரங்கணி அருள்மிகு முத்துமாலை அம்மன் கோயில் வரலாறு தங்கள் பார்வைக்கு. தீர்க்க ஆயுள் அருளும் குரங்கணி அருள்மிகு முத்துமாலை அம்மன் கோவில் தேவி தரிசனம் பாவ விமோசனம் என்பார்கள். மனித வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் பாவங்கள் செய்து வருகிறோம். அதிலிருந்து விடுபட தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவிலுக்கு வந்து அன்னையின் திருமுகம் பார்த்து மனமுருகி வேண்டினால் விமோசனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த அன்னையின் திருத்தல வரலாறு இராமாயணத்துடன் தொடர்புடையது. இராமாயண காலத்தில் சீதாதேவியை ராவணன் சிறைபிடித்து சென்றான். சீதாதேவியை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்ட ராமனுக்கு வானரங்கள் உதவின. இலங்கைக்கு செல்ல ராமபிரான் தன் வானரச் சேனையை அணிவகுத்து நிற்க செய்த இடம் குரங்குகள் அணிவகுத்து நின்றதால் இவ்வூர் குரங்கணி என பெயர் பெற்றதாக புராண வரலாறு கூறுகிறது. ராவணன் சீதாதேவியை கடத்தி சென்ற போது சீதாதேவி ராமனுக்கு அடையாளம் காட்ட தன் கழுத்தில் கிடந்த முத்து மாலையை சுழற்றி வீசினாள். புஷ்பக விமானத்தில் இருந்து வீசப்பட்ட முத்து மாலை தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள குரங்கணியில் விழுந்தது. தரையில் விழுந்த முத்துமாலை ஜோதியாக ஒளி வீசியது. அப்போது அந்த வழியாக வந்த பனையடியான் என்பவர் முத்துமாலையின் ஒளி வீச்சை காண முடியாமல் கண்கள் கூச அருகில் கிடந்த மண் சட்டியை எடுத்து அந்த முத்துமாலையை மூடினார். பின்பு ஊர் மக்கள் கூடி முத்துமாலை கிடந்த இடத்தில் சீதாதேவியின் பெயரால் வழிபாடு நடத்தினர். முத்துமாலை கிடந்த இடமானதால் இங்கு சீதாதேவி தங்கி இருப்பதாக நினைத்து அதற்கு முத்துமாலை அம்மன் என பெயரிட்டனர். செவிவழி செய்தியாக கூறப்பட்டு வரும் அதிசய சம்பவம் அம்மனின் மகிமையை பறைசாற்றுவதாக அமைந்து உள்ளது. நவாப் ஆட்சி செய்த காலத்தில் தாமிரபரணி ஆற்றின் கரையை நேராக அமைக்க எண்ணினார். அதற்கு கோவிலின் சுற்றுச்சுவர் இடையூறாக இருப்பதாக நினைத்த அவர் அதிகாரி ஒருவரை அனுப்பி கோவில் சுற்றுச்சுவரை அகற்ற உத்தரவிட்டார். அதன்படி ஒரு அதிகாரி குதிரையில் வந்தார். அவருடைய செயலை அவ்வூரைச் சேர்ந்த 4 சகோதரர்கள் வம்சாவளியினர் தடுத்தனர். அப்போது அந்த அதிகாரி, இந்த அம்மனுக்கு சக்தி இருக்குமானால் நான் கூப்பிடுகிறேன், அது பதில் சப்தம் தருமா என கேட்க அதற்கு அவர்கள் நிச்சயம் தரும் என்றனர். முத்துமாலை அம்மன் முத்துமாலை அம்மன் என 3 முறை கூப்பிட்டார் அந்த ஆங்கிலேய அதிகாரி. என்ன என்ற சப்தம் இடி போன்ற ஒளி கோவில் கருவறையில் இருந்து கேட்டது. சப்தத்தை கேட்ட அதிர்ச்சியில் அந்த அதிகாரி மயங்கி கீழே விழுந்தார். உடன் குதிரையும் மயங்கி விழுந்தது. கூடி இருந்தவர்கள் பயபக்தியுடன் நின்றார்கள். அம்மன் தீர்த்தம் தெளித்து எழுப்பியதும் அதிகாரிக்கும் குதிரைக்கும் சுய உணர்வு வந்தது. கோவிலை இடிக்காமல் விட்ட அதிகாரி 2 மண் குதிரைகள் செய்து கோவிலில் வைக்க உத்தரவிட்டார். அந்த குதிரைகளை இன்றும் கோவிலில் பெரிய சுவாமி சன்னதியில் காணலாம். பழங்காலத்தில் இத்திருக்கோவிலில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடை திறக்கப்பட்டு மதியம் மற்றும் இரவு பூஜை மட்டும் நடந்து வந்தது. அப்போது அம்மனுடைய மண் ஓட்டு திருமேனிக்கு அபிஷேகம் மற்றும் நைவேத்தியங்கள் இல்லாமல் இருந்தது. இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதாதேவி உண்ணாமல் தவம் இருந்ததை நினைவுகூரும் வண்ணம் இவ்வாறு முன்னோர்கள் தீப தூபம் மட்டும் காட்டி வழிபட்டு வந்தனர். கோவிலில் 1957ஆம் ஆண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடந்தபோது அம்மனின் முத்துமாலையை மூடியிருந்த ஓட்டுச்சிலை விளக்கப்பட்டு கல்லினால் ஆன திருமேனி சிலாசாசனம் செய்யப்பட்டது. அன்று முதல் தினமும் கோவில் நடை திறக்கப்பட்டு குடமுழுக்காட்டு அபிஷேகம் மற்றும் நைவேத்தியங்கள் படைக்கப்பட்டு பகல் இரவு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. முத்துமாலையம்மன் சந்நிதியின் இடபுறமும் வலபுறமும் பரிவார மூர்த்திகளின் சந்நிதிகள் புடைசூழ அமைந்திருக்கின்றன. இதில் அம்மனுக்கு இடபுறம் நாராயணர், ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களின் கோபுரத்துடன் கூடிய சந்நிதி உள்ளது.
சீதாதேவியை காணாமல் ராமரும் லட்சுமணனும் காட்டில் தேடி அலைந்தார்கள். அப்போது வெட்டுப்பட்டு கிடந்த ஜடாயு பறவை ராவணன் தான் சீதாதேவியை கடத்தி சென்றார் என கூறியது. அம்மனுடன் வானரப்படைகள் சீதாதேவியை தேடிச் சென்றபோது ஒரு இடத்தில் ஏதோ மினுமினுப்பாக விழுந்தது. அனுமான் அதன் அருகே சென்று பார்த்தபோது அது சீதை தூக்கி எறிந்த முத்துமாலை என ராமர் கூறினார். அந்த முத்துமாலையை ராமன் கிழக்கே நின்று மேற்கு முகமாக பார்த்ததால் இங்கு நாராயணர் கோவில் மேற்கு முகமாக இருக்கிறது. முப்பீடாதி அம்மன், சப்த கன்னிகைகள், பார்வதி அம்மன், பிரம்ம சக்தி, மாரியம்மன், சந்தன மாரியம்மன், பைரவர், வீரபத்திரர் முதலியோருக்கு இங்கு தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. மேலும் விநாயகர், காசிநாதர், விசாலாட்சி, நவக்கிரகங்கள் ஆகியோர் இங்கு அருள்பாலிக்க மூலவராக முத்துமாலையம்மன் கிழக்கு முகமாக அமர்ந்தபடி அருளாட்சி புரிந்து வருகிறாள். குரங்கணி முத்துமாலையம்மன் கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் ஆனி பெருந்திருவிழா, தை திருமாலை பூஜை விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும். கோவிலின் முக்கியமான விழா ஆனி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை நடைபெறும். அப்போது முத்துமாலை அம்மனுக்கு சொக்க தங்கத்தால் திருமேனி அலங்காரம் செய்யப்படும். ஆனி திருவிழாவிற்கு 15 நாட்களுக்கு முன்னால் திருக்கால் நாட்டு வைபவம் நடைபெறும். முத்துமாலையம்மன் சந்நிதியின் தென்புறம் முப்பீடாதி அம்மன் முன்னிலையில் அன்று மதியம் அம்மன் மற்றும் பரிவார மூர்த்தங்களுக்கு மகா அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடத்தி கால் நடப்படும். அப்போது வானில் கருடன் வட்டமிடும் இந்த அதிசய காட்சி இன்றும் நடைபெற்று வருகிறது. ஆனி மாதம் விழாவை ஒட்டி திருக்கால் நடப்படும் அன்று இரவு அம்மன் கோவில் பணியாளர் ஒருவர் ஊருக்குள் செல்வார். அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு சென்று 15ஆம் நாள் அம்மன் கொடை நோன்பு என கூவிக்கொண்டு செல்வார். அந்த 15 நாட்கள் கோவிலில் பக்தர்கள் பக்தியுடன் விரதம் இருப்பர். விழாவிற்கு 8 நாட்கள் முன்பாக ஆண்கள் பெரிய சாமிக்கு கயிறு சுற்றி ஆடி நேர்த்திக்கடன் செலுத்துவர். பெண்கள் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து கோவிலை சுற்றி வருவர். ஆனி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமைக்கு முன்னே திங்கட்கிழமை மாலையில் அம்மன் தங்க திருமேனி அலங்கார ஆபரணங்களுடன் எடுத்துச் சென்று அம்மன் திருநடை திறப்பு வைபவம் நடைபெறும். அம்மனுக்கு மகா அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெறும். இரவு ஸ்ரீ நாராயணர் சப்தரத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுடன் அம்மன் கோட்டையை வலம் வந்து வீதி உலா வருவார். ஆனி திருவிழா முடிந்து 8ஆம் நாள் தீர்த்தவாரி நடைபெறும். அன்று உற்சவர்கள் தாமிரபரணி ஆற்றில் தீர்த்தவாரிக்கு எழுந்தருள்வர். ஆனி பெருந்திருவிழாவை ஒட்டி பக்கத்து கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் மாட்டு வண்டிகளில் குடும்ப சகிதம் அம்மன் கோவிலுக்கு வந்து ஆடு வெட்டி பொங்கலிட்டு வழிபாடு செய்வர். குரங்கணி முத்துமாலையம்மன் கோவிலில் அம்மனுக்கு தென்புறம் வடக்கு நோக்கி பெரியசாமி சந்நிதி உள்ளது. இந்த சந்நிதி அமைய தனி காரணம் உண்டு. கோவில் பூசாரி மற்றும் இவ்வூர் 4 சகோதரர்கள் கனவில் முத்துமாலையம்மன் தோன்றினார். கேரளாவில் இருந்து எனது காவல் வீரன் பெரியசாமி நாளை தாமிரபரணி வெள்ளப்பெருக்கில் சிலை வடிவில் மிதந்து வருகிறான். அவனை நல்ல முறையில் வரவேற்று எனது கோட்டைக்குள் எனக்கு வலதுபுறம் வடக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அவனது திருவுருவை அமைத்து விடுங்கள் என அருளினாள். அம்மன் அருளாணையின்படி தாமிரபரணி வெள்ளத்தில் வந்த பெரியசாமியை வரவேற்று கோவில் அமைத்து வழிபட்டு வந்தனர். பெரியசாமி காவல் தெய்வமாக விளங்கி வருகிறார். குரங்கணி முத்துமாலையம்மன் கோவில் வளாகத்தில் ஒரு வீடு உள்ளது. இதனை கோவில் வீடு என்று அழைப்பர். இங்கு செவ்வாய்க்கிழமை தோறும் தாமிரபரணி ஆற்றில் தீர்த்தம் எடுத்து வருவார்கள். பெரியசாமிக்கு பூஜை முடிந்த பிறகு பல்வேறு வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கு கூடியிருப்பர். அவர்கள் மீது பூசாரி தீர்த்தத்தை தெளிப்பார். அன்று மதியம் சாம்பார் சாதம் தயார் செய்து அதை பனைமர ஓலையில் செய்த பட்டையில் படைப்பார்கள். இவ்வாறு படைக்கப்பட்ட சாம்பார் சாதத்தை உடல்நலம் இல்லாதவர்கள் சாப்பிட்டால் உடற்பிணி நீங்கி குணமடைவதாக ஐதீகம். இந்த சாம்பார் சாதத்தை பெற இன்றும் செவ்வாய்க்கிழமை தோறும் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் கூடியிருப்பதை காணலாம். இந்த ஆலயம் தினமும் காலை 5 மணி முதல் பகல் 1:30 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்து உள்ளது குரங்கணி முத்துமாலையம்மன் கோவில். திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ள தென் திருப்பேரை என்ற ஊரில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சென்றதும் இக்கோவிலை அடையலாம். அனைவரும் வாரீர், அம்மன் அருள் பெறுவீர்.